ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டு சாரீக்கெல்லாம் குச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சாரியோட ப்ளவுஸ் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கும். அது கட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி த்ரெட்டாக இருக்கும். அது வந்து ஒரு சில டிஸ்டன்ஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு 10 இன்ச்சு 5 இன்ச் அந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிற த்ரெட்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே ஒரே லாங்கில் எடுக்கலான்னு நினச்சோன்னா அது வந்து சிக்காகிடும், நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் ஒரு 10 இன்ச் 5 இன்ச் இல்லை 15 இன்ச் அது மாதிரி அந்த டிஸ்டன்ஸில் த்ரெட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நாட் போடுறதுக்கு குச்சி போடுறது வந்து ஈஸியாகவும் இருக்கும், சிக்கம் ஆகாது. நம்மளுக்கு ஒர்க்கிங் டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த ஜரி த்ரெட்டில் இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிகினராக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு சிசர்ஸில் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டில் கட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லென்த்து வந்து உங்களுக்கு குச்சி போடுறதுக்கு எவ்வளோ லென்த்து வேணும்னு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த த்ரெட் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து த்ரெட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து லென்த்தெல்லாம் எனக்கு ஓகேவான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி வந்து ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். எனக்கு டிஸ்டன்ஸும் லென்த்து எல்லாமே ஓகேவாக இருக்குது. அப்புறம் நான் செக் பண்ணிவிட்டு குச்சி போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து குச்சி போடுறதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அப்படியே தோராயமாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடலாம். இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அதனுடைய குச்சியுடைய வித்து லென்த்து எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கும். நம்ம ஓனாக பண்ணும்போது தோராயமாக போடும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் நான் எல்லாமே குச்சி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு தோராயமாக ஒரு வித்து எடுத்துகிட்டு அதில் வந்து ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வந்து நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.